எங்களுக்கு 1 வீக்குக்கு முதலே ஒரு ஆர்டர் சொல்லி வந்துச்சு, சர்ப்ரைஸ் டெலிவரி பண்ணணும்னு. சம்மாந்துறையிலேருந்து ஒரு தாய் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட மகனுக்கு தான் சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி நாங்கள். அவருக்கு நாங்கள் யாருன்னே தெரியலை, இருந்தாலும் அவர் எங்களுக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணார். இப்படி ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, தாயும் சொல்லலை, யாரும் ஃபேமிலி உறவுகளும் சொல்லலை. பிள்ளை அப்படியோ மலைச்சு போய் நின்றுட்டார். நம்மளை சுற்றி என்னடா நடக்குதுன்னு தெரியாமல் அப்படியோ ஆச்சரியத்தில் மீண்டு போய் அப்படியோ நின்றுட்டார். தனது அன்பு மகனை சந்தோஷப்படுத்துறதுக்கு தாய் எடுத்த முயற்சி தான் இது. அவர் ஹார்ட் ரியாக்ஷன்லேயே விளங்குது. அவர் என்ன நடக்குதுன்னு ஒன்றும் விளங்காமல் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தார். தந்தைமார் என்றால் பெண் பிள்ளைகளோடு அதிக பாசமும், தாய் என்றால் ஆண் பிள்ளைகளோடு அதிக பாசம் கொள்வது இயற்கை தானே. குடும்பத்தை சந்தோஷப்படுத்திட்டு நாங்களும் சந்தோஷமாக இருந்து எங்களோட பயணத்தை நாங்கள் முடிச்சு கொண்டோம். நன்றி சொல்ல ஒரு வார்த்தை இல்லை நிலவாக. அதோட தாய் வந்து சில கிஃப்ட் பொருட்களை எங்களுக்கு தந்திருந்தாங்க இந்த மகனுக்கு கொடுக்க சொல்லி. அதை நாங்கள் பிக் பண்ணி எடுத்துகிட்டு அதோட ஒரு ஃப்ரேம் ஒன்று நாங்கள் ஆர்டர் பண்ணி அதுவும் எடுத்துகிட்டு கொண்டு கொடுத்தோம். ஃப்ரேமை பார்த்த உடனே அவருக்கு சரியான சந்தோஷம். நதியாக வந்தவள் நீயே என் தாய். தனது பேரப்பிள்ளை சந்தோஷப்பட்டதை பார்த்து அப்பாவுக்கும் கடும் சந்தோஷம். எப்பவும் அந்த தாயும் அந்த மகனும் என்றும் சந்தோஷமாக வாழ நாங்களும் இறைவனிடம் பிரார்த்திக்கின்றோம். ரெட் ரோஸுக்கு இயற்கை காட்சிகள் அனாதி பிரியம். இயற்கை ரசித்த வண்ணம் நாங்களும் வீடு திரும்பி எங்களது பயணத்தை முடித்து கொண்டோம். இடையிடையே சில காட்சிகளை கண்டுபிடித்து நாங்களே இறங்கி சில வீடியோகளும் எடுத்து எட் பண்ணியிருக்கோம். பிடிச்சவங்க